Well, so lovely to see you, children, and all you dear folk, and to know there's a bloke, someone else from Aussie over here, eh? இங்க இருக்கிற பிள்ளைகளையும் அதே போல இருக்கின்ற உங்கள் அனைவரையும் அதே போல ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கிற ஒருவரையும் இந்த நாளிலே பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. Lovely to see Milton still today because he'll be 94 on Wednesday. சகோதரன் மில்டன் அவர்களையும் 94 வயது இந்த கடந்த புதன்கிழமை என்று அவர் நிறைவு செய்ய போகிறார். அவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் We know அடைகிறேன். Helen's not here, and Kavy Matthews and George Zachariah, we saw him Thursday, but he's hoping to be back with it a few weeks anyway. ஆனால் அதே நேரத்திலே சகோதரி ஹெலன் அவர்களையும் சகோதரன் கேபி மேத்யூ அவர்களையும் நான் பார்க்க முடியவில்லை. அதே போல கடந்த வியாழக்கிழமை என்று மூத்த சகோதரன் ஜார்ஜ் அங்கிளையும் அவருடைய வீட்டில் வைத்து பார்த்தேன். We bring greetings from our assembly and from our folk over there, and Simon, Mercy, Jessica, and Joshua. எங்களுடைய சபையிலிருந்து வாழ்த்துக்களையும் அதே போல சைமன், மர்சி, ஜெசிகா, ஜாஷுவா அவருடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். Joshua growing a bigger boy now, taller than his father. ஜாஷுவா இப்பொழுது நல்ல பெரிய பையனாக வளர்ந்திருக்கிறான். அவங்க அப்பாவோட கொஞ்சம் நல்ல உயரமாக இருக்கிறான். And like here, we've had a few of our dear folk taken home to glory, but the Lord has kept me here at 81 years of age, so some of my friends are all gone home. ஆகவே இங்க இருக்கிறதை போலவே எங்களுடைய சபையிலும் ஒரு சிலரை கர்த்தர் தம்முடைய மகிமைக்குள்ளாக சேர்த்துக் கொண்டார். என்னுடைய சில நண்பர்களும் கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆனாலும் 81 வயதான என்னையும் கர்த்தர் இதுவரைக்குமாய் பாதுகாத்து தாங்கி வருகிறார். But we have two of our older brethren at 93 years of age in two different nursing homes, and one at their own home that we visit. ஆகவே எங்களுடைய சபையிலும் 93 வயதான 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் 2 நர்சிங் ஹோம்ல அவர்கள் இருக்கிறார்கள். அவ்வப்பொழுது அவர்களை சென்றும் சந்திக்கிறோம். And my dear wife was just not up to it today. We've had 1 month of everywhere and up to Goodaloo Friday night for meeting and back. So had dinner at Milton's place. So just little bit crook, yeah. ஆகவே கடந்த 1 மாத காலமாக நாங்களும் இந்த இந்தியாவிலே இந்த தமிழ்நாட்டிலே பல இடங்களில் பயணப்பட்டோம். வெள்ளிக்கிழமை இரவு அங்கே நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்து நேற்றைய தினம் இரவிலே சகோதரர் மில்டன் அவர்களுடைய வீட்டிலே நாங்கள் இரவு உணவு அருந்தினோம். பின்பதாக என்னுடைய மனைவிக்கு சற்று சுகவீனத்தினாலே இந்த நாளிலே அவர்கள் வரவில்லை. And overall we brought 18 accordions over here to India, but I haven't got a hona for dear brother here yet. இங்கே இந்த முறை நான் இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சிறிய அக்கார்டியனை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் சகோதரன் ஐசக் அவர்களுக்கு நான் இந்த முறை நான் கொண்டு வரவில்லை. And Suleiman's brought this one along for me, so he's expecting me to sing, but normally the wife helps me, so you'll have to put up with me. ஆனால் இந்த முறை சகோதரன் சுதன் அவர்கள் என்னை கொண்டு வந்து இங்கே வந்து விடும் நேரத்திலே அந்த அக்கார்டியனை இடத்திலே கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் பொதுவாக அவருடைய மனைவிதான் அதிலே வாசித்து உதவி செய்வார்கள். ஆனாலும் இப்பொழுது அவர்கள் இல்லை. And just going to sing that beautiful old hymn. ஒரு பழைய பாடலை நான் உங்களுக்காக நான் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். To God be the glory, great things he has done, so loved he the world that he gave us his son. 166வது பாடல் மெய் தேவனை துதி என்ற பாடல். But I'm thinking just of that first line, to God be the glory, great things he has done, because we're going to have a look at what God has done ever before he sent the Lord Jesus into the world. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் மிகப்பெரிய மகத்தான காரியங்களை செய்திருக்கிறதுனால அந்த தேவனுடைய நாமத்தை நாம் மகிமை உள்ள அந்த நாமத்தை உயர்த்தி நாம் துதிப்போமாக. Because the Lord Jesus was here in presence during that period of time, also because that rock was Christ, 1 Corinthians 10 tells us. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் அவருடைய பிரசன்னமானது இந்த இடத்துல இருந்தது. ஏனென்றால் வனாந்திரத்தில் நாம் வாசிக்கும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அந்த கன்மலை கிறிஸ்துவை என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். I might just try and sing a verse or two of that hymn for us before I start. செய்திக்கு போவதற்கு முன்பதாக நான் 1-2 அடிகளை மட்டும் நான் பாட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன அக்கார்டியன் இது. சுமந்து செல்வதற்கு கொஞ்சம் எளிதான ஒன்றாக இருக்கிறது.
God, the Father. I think He has taught us great things. Well, I still get a bit of practice. The Lord must realise that I need it, because we still do an open air of a Saturday morning over at Surfers Paradise for 2 hours, and we have the accordions and giving out tracts and that. So still practicing. இன்னுமாக இந்த அக்கார்டியன் வாசித்து நான் பயிற்சி பெற்று வருகிறேன். ஏனென்றால் அங்கே ஆஸ்திரேலியாவில் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையில நாங்கள் அங்கே திருப்பிரசங்கத்திற்கு சென்று அக்கார்டியன் எல்லாம் இந்த இசைக்கருவிகளை வைத்து வாசித்து பின்பதாக சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டு வருகிறோம். Well, we might just turn to the scriptures to Hebrews chapter 4, please. தயவு செய்து எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம். For the journey of the children of Israel that took place 3,500 years has a lot of record, not only in the Old Testament but the New Testament. இஸ்ரவேல் தேசத்தினுடைய இஸ்ரவேல் ஜனமானது அவர்கள் செய்த பயணமானது பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டிலும் சில இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது நம்மால் காண முடியும். I heard Brother Rajan and you are doing a Bible study on the Epistle of Hebrews. சகோதரன் ஜோசப் ராஜன் அவர்கள் எபிரேயர் நிருபத்திலிருந்து வேத பாடத்தை எடுத்து வருகிறார் என்பதை அறிவேன். What a way that God had for his people for us to learn to worship and serve him today. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்கென்று அனுப்பி அவர் ஆராதிக்கவும் நமக்காக அவர் மரிக்கவும் அவர் பிதாவாகிய தேவன் குமாரனை நமக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார். We have 1 Corinthians chapter 10 also. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலும் நாம் அதனை வாசிக்க முடியும். And we have Exodus, Leviticus, Numbers, Deuteronomy, and goes into Joshua. யாத்ராகம், லேவியராகம், என்னாகம், உபாகமம், அதே போல யோசுவா புத்தகத்திலும் இந்த சரித்திரங்களை நம்மால் வாசிக்க முடியும். Yeah, other portions. Nehemiah chapter 9 gives a good recount
of that journey and of God's leading all the time and not giving up with his people. இந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பயணத்தை குறித்தும் தேவன் அவர்களை வழிநடத்தி வந்த விதத்தை குறித்தும் தேவன் ஒருபோதும் இவர்களை கைவிடவில்லை என்பதை குறித்தும் மற்ற வேத பகுதிகளில் நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலும் அதனை வாசிக்க முடிகிறது. Psalm 78, Psalm 105, Psalm 106. 78ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம், 106வது சங்கீதத்திலும் இதை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். So what importance then has it for us today? ஆகவே இன்றைக்கு இந்த நமக்கு என்ன இதனை கற்றுத் தருகிறதாக இருக்கிறது? If we could just read Hebrews chapter 4, the first 3 verses and then only verse 11 after. 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தையும் அதன் பின்பதாக 11வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். எபிரேயர் 4. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். 11. ஆகையினால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். So sadly the children of Israel, when they came out of Egypt to go to the promised land, in about 18 months they could have got into the land. இஸ்ரவேல் ஜனமானது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு 18 மாதத்திற்குள்ளாகவே அவர்கள் கானான் தேசத்தை சென்றடைந்திருக்க வேண்டும். And so he tells us to make sure or to give all diligence to enter the rest unless we fall after that same example of unbelief. ஆகவே அங்கே 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்வதைப் போல அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் உண்டாயிருக்க இதனை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று சொல்கிறார். And just like them, we, in verse 3 it says, we who have believed are entering rest, or in the present tense. 3வது வசனத்திலே விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறோம் என்று நிகழ்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. They believed, they became believers, and they're on the way, they came to hear. But what happened? They were entering the rest, but they never got in there then. அங்கே எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். ஆனால் பாதி வழியில் அவர்கள் நடைபெற்றது என்ன? அவர்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமற் போனதனுடைய காரணம் என்ன? So their life to us is a picture story or an example of unbelief. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையானது நமக்கு திருஷ்டாந்தமாக அவநம்பிக்கையினுடைய ஒரு சித்திரமாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. They did not believe and they disobeyed God and they were too afraid to go in. அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து அது நிமித்தமாக அவர்கள் வாக்குத்தத்தம் செய்த தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. It also, the verses before remind us that there is a keeping of Sabbath or a Sabbath keeping, and they failed to do that. அது மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க தவறினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. As a nation, they failed at that time to get in, but later when they got in, they failed to stay in. ஒரு தேசமாக அவர்கள் உள்ளே பிரவேசிக்க அவர்கள் தவறி போய்விட்டார்கள். ஆனால் அதே நேரத்திலே தேசமாக அவர்கள் உள்ளே பிரவேசித்த பின்பதாக அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கவும் தவறி போய்விட்டார்கள். We are to give all diligence to enter the rest, but then to be able to stay in that rest, a continual rest. அந்த ஓய்வுக்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதன் பின்பு பிரவேசித்ததனுடைய பின்பதாகவும் மிகவும் பயபக்தியுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். Now could we turn to 1 Corinthians chapter 10 please and read the first we'll read the first 6 verses of 1 Corinthians chapter 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 6 வசனங்களை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானவானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது.
Verse 11 as well now. 11வது வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. So verse 6 and verse 11 both say about examples or types or picture stories for us. 6வது வசனமும் 11வது வசனமும் சொல்லப்படும் பொழுது இவைகள் அனைத்துமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக ஒரு சித்திரங்களாக நிழலாட்டமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறதை சொல்கிறது. It says these things were our examples. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக என்று சொல்லப்படுகிறது. And verse 11 says these things happened unto them for examples. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது என்றும் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். But they're written for some reason. ஆனால் அவைகள் ஒரு காரணத்திற்காக எழுதப்பட்டிருக்கிறது. Romans 15 and 4 says they're written for our learning. ரோமர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்படுவது போல அவைகள் நம்முடைய பாடத்திற்காக கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. But here it is saying that it's written for our admonition. That's a stronger word, isn't it, than learning? இங்கே 11வது வசனத்தில் அது நம்முடைய எச்சரிப்புண்டாகும்படியாக நம்முடைய கண்டிப்பிற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு பலமுள்ள வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So when we learn something, God then says, remember them. நாம் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பார்த்து நீங்கள் அதை நினைவு கூறுங்கள், அதனை ஞாபகப்படுத்தி வையுங்கள் என்று சொல்கிறார். And like the man who built his house upon the rock, we must do those things that we learn. கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின மனுஷனைப் போல நாம் நிச்சயமாக அவைகளை நாம் மனதிலே பதித்து நிற்க வேண்டும். And says of the Lord Jesus, of all that Jesus both began to do and then teach. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவதும் போல அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யவும் பின்பதாக அதனை சொல்லவும் தொடங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். That's why we have a lot of learning in our life. அது நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். And sometimes we may have learning in the head, but God wants to, as he did with his people, put it into their hearts. ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய கல்வி எல்லாம் நம்முடைய மூளை அறிவோடு கூட நின்று விடுகின்றது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விரும்பியது போல நாமும் நம்முடைய இருதயத்திலே அவைகளை பதித்து வாழ வேண்டும். But why would it be that Paul is writing to Gentiles about not being ignorant of the journey that the children of Israel took? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த இஸ்ரவேல் பயணத்தை குறித்து அவர்களுக்கு அறியாமையுள்ளவர்கள் என்று சொல்லி இந்த புறஜாதியாருக்கு எழுதுகிறார்? So the Spirit of God said, don't be without knowledge about that journey that the Jewish people took, because we're on a journey, the same similar type of journey. யூத ஜனங்கள் அவர்கள் மேற்கொண்டிருந்த அந்த பயணத்தை ஆவியானவர் தாமே அதனை பயன்படுத்தி நாமும் ஒரு குறிப்பிட்ட பயணத்திலே வாழ்கிறோம், ஜீவிக்கிறோம் என்பதை நினைப்பூட்டும்படியாக எழுதுகிறார். We can be ignorant or without knowledge because we don't have information. நமக்கு அதிகமான தகவல் இல்லாத காரணத்தின் நிமித்தமாக அதனுடைய அறிவு நமக்கு இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று இங்கே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. So with the Bible, we've got plenty of information, and today we've got many Bibles and many in different translations as well. வேத புத்தகம் கையில் இருப்பதனால அதிகமான தகவல் நமக்கு கிடைக்கப்படுகின்றது. பல மொழியாக்கங்கள், பல மொழிகளிலே இந்த வேத புத்தகம் இப்பொழுதும் கையிலே கிடைக்கப்படுகிறது. Sadly, some of them are missing out, so some new translations, but generally we have everything to give us the information for our knowledge of what God wants us to know. ஆனால் சில முக்கியமான கருத்துக்கள் இப்பொழுது நவீனமாக வரக்கூடிய சில மொழியாக்கங்களிலே தவிர்க்கப்பட்டதாக இருக்கின்றது. இருந்த போதுமாக பிரதானமாக இருக்கக்கூடிய சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு உதவி செய்து வருகிறார். Sometimes we may be not much intelligence, but we can still learn the things of God because it's a life of faith. சில நேரத்திலே அதிகமான புத்தி கூர்மை நமக்கு இல்லாதிருந்த போதும் கூட தேவன் தாமே தம்முடைய ஆவியானவர் மூலமாக நமக்கு பாடங்களை கற்றுத் தருகின்றார். We don't be careless though. We got to be diligent to find out these things. அலட்சியமாய் நாம் இராதபடிக்கு இவைகளை கண்டறிவதற்கு ஏதுவாய் நாம் மிகுந்த கவனமுடையவர்களாக இருக்க கடவோம். So people will be without excuse because God has revealed himself to them for salvation. தேவன் அவர்கள் மூலமாய் ரட்சிப்புக்கு ஏதுவாய் அவர்கள் வெளிப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே நாம் அதனை குறித்து கவனித்திருப்போம். But then in verse 4 it tells us something very important. It says the rock that was on a journey with them, that rock was Christ. ஆனால் இதே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களோட கூட சென்று பயணப்பட்ட அந்த ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. And we might just see the example, as our brother had read this morning, about the veil and that which
refers to the Lord Jesus in the tabernacle. நம்முடைய சகோதரன் காலையிலே வாசித்ததை போலவே இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த திரைச்சலையும் அதை குறிப்பிட்டு நமக்கு எடுத்துரைக்கிறதாக இருக்கிறது. Now, I think I had my model of the tabernacle here many years ago, the first or the second time I come over here, but bringing accordions with us, it's not possible sometimes to bring that with us. நான் முதல் முறையோ இரண்டாவது முறை இங்கே வரும்பொழுது என்னுடைய ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய அதனுடைய மாடல் நான் இங்கே கொண்டு வந்து உங்களோட கூட பேசினேன். அதன் பின்பதாக அக்காடின் எல்லாம் கொண்டு வருகிற காரணத்து நிமித்தமாக அந்த குறிப்பிட்ட அந்த மாடலை என்னால தூக்கி கொண்டு வர முடியவில்லை. That word there, that rock was Christ that followed them. கிறிஸ்து அவர்களோட கூட சென்றிருந்தார். A union on a road. The Lord was with them on the journey. அங்கே அந்த பயணத்திலே போன அவர்கள் சென்ற பயணத்திலே ஆண்டவரும் அவர்களோட கூட இருந்தார். So we have the type that the Lord was with them, and today he says, I'll never leave you nor forsake you. அதனுடைய நிலநாட்டமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோட கூட இருந்தார். இன்றைக்கு சொல்லும் பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Might just go back to Psalm 106 though. அதே போல 106வது சங்கீதத்திற்கு நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 106வது சங்கீதம். And Psalm 106 can give us a real warning for today also, because this was in David's day, wasn't it? இது தாவீது நாட்களில் எழுதப்பட்டிருந்த போதும் கூட இன்றைக்கும் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை தரக்கூடிய சங்கீதமாக இருக்கின்றது. Could we read verse 7 and 8 and verse 21 and 22? 7 8வது வசனம் 21 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். 7 8. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்து நிமித்தம் அவர்களை ரட்சித்தார். 21 22. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். It says our fathers understood not the wonders in Egypt. எகிப்திலே இருந்தவரை அவர்கள் எங்களுடைய பிதாக்கள் அறியாமற் போனார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. Could we just hold our place there for a moment and go to Micah chapter 7? அதே போல நாம் சற்று இதை வைத்து நாம் மீகாவினுடைய புத்தகம் 6வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். மீகாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம். And read verse 15, please. 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 6:15. நீ விதைத்ததும் அறுக்காமற் போவாய், நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய், நீ ஒலிவ பழங்களையும் திராட்சை பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதுமில்லை, ரசம் குடிப்பதுமில்லை. So well after David's day, God is saying, according to the days of your coming out of land of Egypt, will I show you marvelous things. இங்க தாவீது நாட்களில் ஆண்டவர் சொல்லும்போது எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாள் துவங்கி உங்களுக்கு அதிசயமானவளை நான் காண செய்தேன் என்று சொல்கிறார். So Hezekiah's day and Naaman's day, we had Micah's prophecy, we have Isaiah prophecy, Hosea also prophesied that same time. எசேக்கியாவின் நாட்களிலே ஏசாயா, மீகா போன்றிருக்கிற தீர்க்கதரிசிகள் சமகாலத்தவர்களாக இருந்து அங்கே தீர்க்க தரிசனத்தை உரைத்திருந்தார்கள். And our word there, he said, our fathers understood not thy wonders, is that word marvelous things that God did. இங்கே எங்கள் பிதாக்கள் என்று சொல்லி பின்பு அவருடைய அதிசயமான செயல்களை அவர்கள் மறந்தார்கள், நினையாமற் போனார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. It says the gospel of Christ is the power of God unto salvation to everyone who believes. விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமே அது தேவ பலனாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. The marvelous thing that God does when he saves someone to free them of the addictions and things if they hang with God for it. இங்க தேவனுடைய கூட ஒரு மனுஷன் தொடர்ந்து நிலைத்திருக்கும் நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடிய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் அவனை விடுவிப்பதற்கு ஏதுவான ஆச்சரியமான செயல்களை அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து நிறைவேற்றுகிறார். They didn't understand the marvelous things that God had done with them. ஆனால் தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே செய்திருந்த அதிசயமான காரியங்களை அவர்கள் நினையாமற் போனார்கள். And all he did in Egypt, what he did in Egypt with the people, what was that? All the plagues he brought upon Pharaoh so that he would let the people go, that they would serve God. எகிப்து தேசத்திலே அவர்கள் செய்து வந்திருந்த மகத்தான அதிசயமான செயல்கள் என்ன? அந்த 10 வாதைகளை அந்த ஜனத்தின் மேலே அவர்கள் வருவித்து அந்த ஜனத்தை அங்கிருந்து விடுதலை செய்யும்படியாக கர்த்தர் அவைகளை நிறைவேற்றினார். And God had a pity for his people that he wanted to bring them into a beautiful land for them, a people who were slaves. Why would he be interested in them? இங்கே அடிமைத்தனத்திலே இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் தேவன் தாமே பரிதபித்து அவர்களை அவங்க ஏன் அங்கே வாழ வேண்டும் என்று விரும்பி அவர்களை வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசத்திலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். And the same today, the oppression of
wrong religions and the oppression of Satan against us like Pharaoh was. அதே போல அவர்கள் விடுவித்து வரக்கூடிய அதே நேரத்தில் அவர்கள் தவறாக இருக்கின்ற போலி மதங்களும் அதே போல பார்வோன் என்ற போலி கடவுள்களும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கின்றது. And so God, no doubt, we probably saw the people would have been down there in Egypt, may have been doing the pyramids and that, and then God told them to come out from Egypt. அவர்கள் ஒருவேளை எகிப்து தேசத்திலே அவர்கள் பிரமிடுகளை கட்டி அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து அழைத்து வெளியே கொண்டு வருகின்றார். I won't take much time just on this part, but why then did God seek to bring them out? Because he had a love for his people. அவர்கள் இங்கெல்லாம் அவர்கள் ஏன் இவர்களை பயணப்பட்டு கொண்டு வர செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஜனத்தின் மேல் அவர் நேசம் வைத்ததனாலே. And it says that God so loved the world. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. The world is loved by God. He wants them to come out to serve him. இங்கே உலகத்தை அதிகமாய் அவர் நேசித்திருக்கிறார். அதன் மூலமாய் அவர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்யும்படியாக விரும்புகிறார். And of course they were told to take a lamb, keep it up from the 10th to the 14th day, and to have the blood put around their doorpost. அவருடைய வாசல் நிலைக்கால்களிலே அந்த ஒரு ஆட்டினுடைய இரத்தத்தை அவர்கள் பூசும்படியாகவும் கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். And when that destroyer was to come through to kill the eldest in every family, he said his people would be safe sheltering under the blood of the lamb. அங்கே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைச்சனானது சங்கார தூதனால் அழிக்கப்படும் என்று சொல்லப்படும் நேரத்திலே அந்த நிலைக்கால்களின் மேலே ரத்தம் பூசப்பட்டிருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற நபர் அங்கே மரிப்பது. John the Baptist said, "Behold the Lamb of God who takes away the sin of the world." யோவான் ஞானஸ்நானகன் சொல்லும் நேரத்திலே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவாட்டுக்குட்டி என்றார். To take away the judgment for our sin. நம்முடைய பாவத்திற்காக இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை அவர்தாமே எடுத்து போட்டார். That judgment, the destroyer came through, and every home where the blood was not applied, there was the death of the firstborn. அந்த நியாய தீர்ப்பாக இருக்கக்கூடிய அந்த சங்கார தூதன் அந்த தேசத்தின் மேல் கடந்து போகும் நேரத்திலே அந்த நிலைக்கால்களின் மேல் ரத்தம் இல்லாதிருக்கின்ற எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிலே தலைச்சன் மரித்து போனான். They just trusted what God had said. தேவன் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். You can imagine the firstborn sitting there saying, "Dad, will that really be, will we really be saved?" அவர்கள் அந்த அவர்கள் வீட்டினுடைய முதல் மகன் அங்கே அமர்ந்த அப்பாவிடத்தில் கேட்கும் பொழுது, அப்பா நாம் உண்மையாகவே ரட்சிக்கப்படுவோமா என்று கேட்கும் பொழுது, as God said then, like today, believe on the Lord Jesus Christ and we will be saved. Put your trust in him and not in your own self. நீ உண்மையிலே உன்னுடைய சுய புத்தியின் மேல் நீ சாயாமல் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேலே நீ நம்பிக்கை வைக்கும் நேரத்தில் விசுவாசிக்கும் நேரத்தில் ரட்சிக்கப்படுவாய் என்றும் பதில் சொல்லப்பட்டிருக்கும். We were not brought up with Christian parents, and I would just hope I would be good enough that when I died, God would take me to heaven. நான் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கெல்லாம் பிறந்து வளர்க்கப்படுவதில்லை, ஆனாலும் கூட நான் மரித்து நான் பரலோகத்திற்கு நிச்சயம் எடுக்கப்படுவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இப்பொழுதும் உண்டு. And I would hope and I would try with failures that God might take me home after I died to heaven. நான் மரித்த பின்பதாக தேவன் நிச்சயமாக என்னை பரம வீட்டிற்கு கொண்டு செல்வார் என்பதையும் இன்றும் விசுவாசிக்கிறேன். But then when I was told that the Lord Jesus Christ finished the work, I thought, you must be mad. You can't know you're going to go to heaven before you die. You can't know you're going to go to heaven before you die. நீங்க மரிப்பதற்கு முன்பதாகவே நீங்க பரலோகம் செல்ல முடியாது என்று சொல்லி கேட்டார்கள். But in God's mercy, he had me work with a couple of men, and they were Christians. They were Christians. Two men I worked with. நான் என்னோட கூட பணியாற்றின மற்ற இரண்டு நபர்கள் அவர்களும் கிறிஸ்தவராகத்தான் இருந்தார்கள். And through a chap coming home over from New Zealand, an old chap, I learned John 3:16 says that I had to believe in the Lord Jesus Christ and I could have eternal life. அவர்கள் நியூசிலாந்திலிருந்து வந்த ஒரு நபர் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை சொல்லும் பொழுது அவர் பேரிலே விசுவாசம் வைக்கின்ற ஒவ்வொரு நபரும் ரட்சிக்கப்படுவார் என்றும் சொல்லப்பட்டது. And that night beside our bed, I asked God to save me from going to hell for the Lord's sake. கர்த்தர் நிமித்தமாக நான் அந்த படுக்கையில படுத்திருக்கும் அதே நேரத்திலே என்னை ரட்சிக்கும்படியாகவும் நான் கேட்டு ஜெபித்தேன். That takes something to do. I had to let go of my own trusting to try and be good. ஆனால் அதே நேரத்திலே நான் என்னுடைய நம்பிக்கை நான் நன்றாக வாழ முடியும் என்ற என்னுடைய சுய நம்பிக்கையை நான் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. Yeah, I had to just then trust the Lord. Lord, save me. ஆண்டவரே நீர் என்னை ரட்சியுமே என்று சொல்லி அவரிடத்திலே நான் கேட்கவும் வேண்டும். I took the trust from myself
And I put my trust on the Lord Jesus then. Lord, I said, Lord, save me. என்னுடைய சுய நம்பிக்கை என்மேல் வைத்திருக்கக்கூடிய அந்த சுய நம்பிக்கை என்னை எடுத்துவிட்டு ஆண்டவரே நீர் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நான் கேட்க வேண்டும். I did what Romans 10 and 9 and 10 says, and I never even knew that verse was there. இங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ம் 10வது வசனத்தை நான் அதிகாரம் அறிந்திருக்கவில்லை. அந்த வசனம் சொல்கின்ற பிரகாரமாக நான் செய்தாக வேண்டும். Lord, I'm trusting you now, not myself. ஆண்டவரே நான் என்னை நம்பவில்லை, மாறாக உம்மேல் விசுவாசம் வைத்திருக்கிறேன். And now these dear people, that firstborn had to trust what was done for him. இந்த முதற் பேரானவர்கள் அவர்களுக்காக என்ன செய்யப்பட்டதோ அவர்கள் அதனை நம்பிக்கையோடு விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். The Lord cried, "It is finished." The little lamb was killed, the blood was put around the doorpost. They were safe from judgment. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அங்கே கூக்குரலிட்டார். அங்கே ஒரு சிறு ஆட்டுக்குட்டியானது அங்கே அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தமானது நிலைக்கால்களில் பூசப்பட்டு ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். It was a wonderful thing to get saved that night too, you know. அந்த இரவு நேரத்திலே அவர்கள் காப்பாற்றப்படுவது அதிசயமான ஒரு செயலாக இருந்தது அல்லவாம். Oh, I'm saved from going to hell. What an amazing thing. Never knew that, and that struggled me because of not the proper teaching from the Bible. இந்த நரகத்திற்கு நான் செல்லாதபடிக்கு என்னை ரட்சித்து என்னை காப்பாற்றி இருக்கிறது அல்லவா. ஆகவே இந்த வேதாகமத்தினுடைய வல்லமையும் அதனுடைய ஆற்றலும் என்னவென்று சொல்லி நான் புரிந்தேன். And now these dear people were on the way to the promised land, but when they got down to the Red Sea, they couldn't get across. அவர்கள் இந்த வாக்குத்தத்தம் செய்த தேசத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இந்த சிவந்த சமுத்திரம் வந்து சேர்ந்த பொழுது, and here in Psalm 106 it says, our fathers didn't understand your marvelous works in Egypt. 106வது சங்கீதத்தில் எங்கள் பிதாக்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலே உம்முடைய அதிசயங்களை கண்டு உணராமலும் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. To understand means to cause to become or act circumspect or intelligently. எங்கே புரிந்து கொள்ளாமல் என்று சொல்லப்படும் நேரத்தில் அதை குறித்து கண்டும் உணராதிருந்தவர்களாக அதை கூர்ந்து கவனியாதவர்களாக இருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. By all that they saw in Egypt, it should have been able to say, oh, God has done this and saved us. இங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் பார்த்திருந்த செயல் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து உணர்ந்து, ஓ, இதையெல்லாம் தேவன் எங்களுக்காகவே நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும். And now they're down at the Red Sea and Pharaoh says we will take them back again. இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு வந்த நேரத்திலே பார்வோன் ஆட்களை அனுப்பி அவர்களை மீண்டுமாய் தன்னண்டை திருப்பி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்பினான். I won't read it, but in Exodus 14 the people were complaining and said, oh, we should have stayed in Egypt. We told Moses we should have stayed back there. ஆனால் யாத்ரா 14ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் முறுமுறுத்து மோசேயின் இடத்திலே வந்து நாங்கள் மீண்டுமாக நாங்கள் எகிப்து தேசத்திலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குறை கூறினார்கள். Never think it was back before we got saved. Never think it was better. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நன்றாக இருந்தது என்று சொல்லி ஒருபோதும் தயவாக நினைக்க வேண்டாம். As a boy only 8 years of age, I remember thinking so much, oh, I hope I don't go to hell. ஒரு சிறு பையனாக 8 வயது இருக்கின்ற பையனாக நான் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு நினைவு இருந்தது. And when I was a young man boxing and playing football, I do many body presses, but I would always say the Lord's Prayer before I went to bed. ஆனால் ஒரு வாலிப பருவத்திலே பாக்ஸிங் மற்றும் அதிகமான உடற்பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு வந்திருந்த அதே நேரத்திலே நான் ஒவ்வொரு நாள் இரவு தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஜெபத்தை நான் மேற்கொண்டு பின்பதாக I wasn't saved, but I was just hoping I'd be good enough with all my failures for God to take me to heaven when I died. ஆனால் நான் ரட்சிக்கப்படாத இருந்த அந்த நாட்களாக இருந்தது. ஆனாலும் கூட நான் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நான் மரிக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்துக்காக கொண்டு செல்வார் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு நிச்சயம் எனக்கு இருந்தது. And I often remember going back and thinking what a struggle it was. ஆனால் பின்புதான் எப்பொழுதெல்லாம் நான் அதை குறித்து நினைத்து பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக அது காணப்பட்டது. Yeah, for a child to think, I hope I don't go to hell. நான் நரகத்துக்கு போகக்கூடாதென்ற ஒரு எண்ணம். And then not to know you can be saved and know you're going to heaven. It's a great blessing, dear people, to know you can be saved and go to heaven. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு செல்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற எண்ணமும் மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. But that don't mean to say that everyone even thinks that there's going to be hell and the lake of fire either. ஒவ்வொரு நபரும் அதே போல அக்கினியினுடைய கடலுக்கோ அங்கே நரகத்துக்கோ ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள்.
Those people never knew there was going to be an awful judgment. ஒரு கொடுமையான ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லியும் அந்த ஜனங்கள் உணராதிருந்தார்கள். They didn't believe God's word. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. Still the same today, I see the deterioration of people thinking properly about eternal things. இன்றைக்கும் கூட நித்தியமான காரியங்களை குறித்து ஜனங்கள் சிந்திக்கின்ற முறையானது சற்று குறைந்து கொண்டு தரம் தாழ்ந்து வருகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. When I was a young man giving out tracts, most people would take a tract and be respectful. இன்றைக்கும் கூட வாலிபர்கள் அங்கே தெரு பிரசங்கம் நடைபெறும் நேரத்திலே கைப்பிரதிகளை கொடுக்கும் பொழுது ஒரு சிலர் அதனை நன்றாய் வாங்கிக் கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். Most people today, I'm right, I'm all right, I'm all right. They don't want to know. ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் நான் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அதனை வாங்காமல் சென்று போய் விடுவார்கள். Paul wanted the people to know about the journey, and we want people to know about awful eternity if you die without Christ. பவுலானவர் எழுதும் நேரத்திலே நாம் அந்த பயணத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறாராகவே நித்தியமான நரகத்திற்கு நோக்கி அவர்கள் பயணப்படும் நேரத்திலே அந்த ஜனங்கள் அவர்கள் அறிந்திருக்க. So there in verse 7, they didn't understand the marvelous things that happened, and then they're down there at the Red Sea thinking it was better back in Egypt. No. எகிப்து தேசத்திலே அவர்கள் அவருடைய அதிசயமான செயல்களை அவர்கள் காணாது அவர்கள் உணராதவர்களாக அவர்கள் ஜீவித்திருந்தார்கள். Because they were afraid because Pharaoh was coming to take them back and they couldn't get across in front. இங்கே பார்வோன் அவர்கள் மீண்டுமாக சொந்த தேசத்துக்கு எகிப்துக்கு கொண்டு செல்லும்படியாக வருகிறான் என்பதை உணர்ந்தவர்களாக இப்பொழுது அவர்கள் பயந்து போய் நவநம்பிக்கையோடு இருக்கிறார்கள். And the trials and difficulties come towards us and face us, we can be afraid and say, oh, wish I hadn't to go through these difficulties. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரீட்சையிலும் கஷ்டமான சூழ்நிலைகள் கடந்து வரும் நேரத்தில் எந்த பாதை நோக்கி நாம் செல்வது என்று சொல்லி நாமும் திகைத்து நாம் நம்பிக்கையற்றவர்களாக போய்விடுகின்றோம். Yeah, but it didn't make them act properly there at the Red Sea to trust God. அவர்கள் தேவனை சரியான விதத்திலே சரியான நேரத்தில் அந்த சிவந்த சமுத்திர தண்டையிலே நம்பவில்லை. And Moses said, stand still and see the salvation of the Lord. ஆனால் மோசே சொல்லும் பொழுது நீங்கள் நின்று கர்த்தருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். Oh, they remembered not the multitude of God's mercies, but provoked him at the Red Sea. அந்த சிவந்த சமுத்திர தண்டையிலே தேவன் அவர்களுக்கு காண்பித்த கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போனார்கள். So they didn't understand. We must learn and then be admonished by it. நாம் இதனை அறிந்து இதனை புரிந்து கற்றுக்கொண்டு இதனாலே நாம் கண்டித்து உணர்த்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். Remember the marvelous things that God has done. தேவன் செய்திருக்கக்கூடிய அதிசயமான செயல்களை கண்டு உணர்ந்து let it make me understand properly and to act circumspectly in these circumstances. அதனை சரியான விதத்திலே நான் புரிந்து கொண்டு அதனை உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நான் நம்பிக்கை வைக்கும்படிக்கு. They remembered it not. அவர்கள் அதனை புரிந்து கொள்ளவும் இல்லை நினைவு கூறவும் இல்லை. They provoked him. Then not understood. அவர்கள் not remembered. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் நினைவு கூறவில்லை. And then they provoked him. They were too afraid. அவர்கள் பெருமையினாலே கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். But Moses put his rod over the sea, and the sea became a wall on their right hand, on the left, and they come through on dry ground. மோசே தன்னுடைய கோலை அந்த சமுத்திரத்தின் மேலே நீட்டின பொழுது அந்த சமுத்திரமானது இரண்டாக பிளந்து வலதும் இடதுபுறமாக ஒரு மதிலை போல் நின்றது. And it says he saved them for his name's sake. தன்னுடைய நாமத்து நிமித்தமாய் இவர்களை ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. And then in verse 21 and verse 22 it says they forgot it was God their savior who saved them. பின்பு 21 22வது வசனத்திலே சொல்லப்படும் பொழுது தேவன் தாமே அவர்களை ரட்சித்திருக்கிறார் என்றும் சொல்லி அவர்களை மறந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. Didn't understand, they didn't remember, they provoked him and they forgot it was God who was doing all that for them. அவர்கள் அதனை நினைத்து பார்க்கவில்லை அவர்கள் உணரவில்லை அவர்கள் கீழ்ப்படியவில்லை பின்பதாக தேவன் தங்களை ரட்சித்தார் என்பதை குறித்தும் அவர்கள் கர்த்தருக்கு கோபமூட்டி they were going back to putting their trust in themselves again, but they had to trust God like they did from the beginning. ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருந்த அதே நம்பிக்கை போலவே அப்பொழுது இருந்திருக்க வேண்டும். ஆனாலும் இப்பொழுதோ அவர்கள் தங்களுடைய சுயத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். And then of course they've come through and they were so happy, and Miriam had the women singing, everyone was happy and knowing that the power of Pharaoh was destroyed in the sea. அவர்கள் சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வந்து பின்பதாக மிரியாம் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒன்றாய் அவர்கள் அதிகமான ஆடல் பாடலோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். They were not only saved from judgment, but they were saved then from the power that Satan had over them and Pharaoh. அவர்கள் அந்த நியாயத்தீர்ப்பின் மேலே அவர்கள் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் அங்கே பார்வோனுடைய
அவர்கள் அந்த பாவத்தினுடைய அதனுடைய ஆற்றலிலிருந்து வல்லமையிலிருந்தும் அவர்கள் இப்பொழுது காப்பாற்றப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். And like us, as we go through the waters of baptism, we show we have died to that old life. We're going to live that new life. நாம் ஞானஸ்நானத்தினுடைய தண்ணீரிலே கர்த்தருக்கு சாட்சி பகரும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையானது முற்றுமா அழிந்து போய் நம்முடைய புதிய வாழ்க்கைக்குள்ளாய் நாம் பிரவேசிப்பதையும் இது எடுத்துரைக்கிறது. Well, then God had all these times with his people that he was going to help them understand his presence was with them as the pillar of cloud by day and a pillar of fire by night was going to be with them and lead the way. இந்த ஜனங்களோட கூட இதுகாரமாக கர்த்தர் இருந்து வழிநடத்தின அதே பிரகாரமாக அந்த வனாந்தரத்திலும் கர்த்தர் பகலிலே மேகஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக அந்த ஜனங்களோட கூடவே இருக்க போகிறார். I think we've just read in Exodus 15 now the first thing that happens to them after they're being such a happy people and seeing God's hand in opening up the sea for them. இந்த சந்தோஷம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் பின்பதாக சிவந்த சமுத்திரம் அவர்களுக்காக இரண்டாக பிளந்திருக்கிற விஷயத்தை குறித்து நாம் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து வாசிக்க முடியும். We could read Exodus 15 from verse 22 to the end of 25. 15ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வரைக்குமாக நாம் வாசிப்போம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினாலே அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து. Why, after being such a happy people, seeing things done, have they got a bitter experience? Now they're out of water and there's only bitter waters there. அங்கே மிகப்பெரிய ஒரு ஆடல் பாடலோட கூட சந்தோஷமாக கர்த்தரை அனுபவித்த பின்பதாக இப்பொழுது கசப்பான அனுபவம் வரும் நேரத்திலே அந்த தண்ணீர் கசப்பான பொழுது இவர்களும் முறுமுறுத்தார்கள். Sometimes early in our Christian life that happens. சில நாட்களிலே நம்முடைய ஆரம்ப நாட்களினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட இது போலவே நடைபெறுகின்றது. Yeah, my mother got saved after me, but then she got cancer and was dead within a year. எனக்கு பின்பதாகத்தான் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்டார்கள். பின்பதாக அவர்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டது. ஒரு வருஷத்துக்குள்ளாக அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். I couldn't understand that. I'm thankful that God saved her, but the terrible loss. அவர்களை ஆண்டவர் ரட்சித்ததுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன். இருந்த போதுமாக மிகப்பெரிய ஒரு இழப்பாக என்னுடைய வாழ்க்கையிலே அது காணப்பட்டிருந்தது. She was only young. அவர்கள் ஒரு சிறு பிராயத்தில் தான் இருந்தார்கள். 60 years with the Lord now. இப்பொழுது இறந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டது. I wish there was one thing I'd have liked to have spoke to my mother about, but too late. I'll have to see her there. ஆனால் அவர்களை குறித்து அதிகமாக நான் பேசினாலும் கூட இப்பொழுதும் அவர்கள் கர்த்தரோட கூட இளைப்பாறி அவர்கள் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகும். I'd have said sorry for one thing I remember. நான் ஒரு விஷயத்தை குறித்து நான் நினைவு கூறும்போது நான் சற்று மன வருத்தம் அடைவதுண்டு. It wasn't a bad thing, but it just was something that reminds me. அது மோசமான ஒன்று இல்லை, ஆனாலும் கூட என்னுடைய மனதில் எப்பொழுதும் அதிகமாக அழுத்திக் கொண்டே இருக்கின்ற விஷயமாகும். Because when bitter things happen to us in our life, நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான அனுபவங்கள் ஏற்படும் பொழுது we can be disappointed or we can become resentful of things that are happening. நாம் சோர்வுற்று நாம் நடைபெறக்கூடிய விஷயங்களின் பேரில் அதிகமான உணர்ச்சி வசப்படுவதும் உண்டு. God may take someone from us who we love. நாம் நேசிக்கக்கூடிய நபர்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தர் எடுத்து போடலாம். Someone we hoped or we love might hurt us. There's so many things that can happen to. நீங்க ஒருவேளை நாம் நேசிக்கின்றவர்களை பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருக்கின்ற நபர்களாக இருக்கலாம். Unfaithfulness in marriages happen. சில unfaithfulness in marriage. திருமணத்திலே உண்மையற்ற நிலைமைகளும் நடைபெற்றிருக்கலாம். Families may hurt us or do things that may really be hard to handle. இங்கே சில குடும்பங்கள் நம்முடைய அதிகமாக நம்மை காயப்படுத்தலாம். அதே போல் நம்ம கையாளவே முடியாது இருக்கின்ற சூழ்நிலைக்கும் நாம் தள்ளப்படலாம். Esau missed a blessing and a root of bitterness springing up and it defiled him and he found no place of repentance. ஏசா அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் கசப்பான அனுபவத்தின் பின்பதாக மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பியும் கூட அவனால் மனமாறுதலை காண முடியாமல் போய்விட்டது. Bitter things can happen to us and then how do we handle it? இங்கே கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அது நடைபெறலாம். ஆனால் அதை நாம் எப்படியாக கையாள்கிறோம்?
Christianity, the greatest thing of all things, teaches us forgiveness. கிறிஸ்தவத்திலே இருக்கின்ற எல்லா சத்தியங்களிலும் மகத்தான சத்தியம் என்று சொல்வது மன்னிப்பாக இருக்கிறது. Not other religions. மற்ற எந்த மதங்களிலும் அல்ல. God has forgiven us and he says, be ye kind one to another. தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார், ஆகவே நீங்களும் ஒருவருக்கொருவர் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்கிறார். That's chapter 4 of Ephesians. Be kind one to another, tender-hearted. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் நீங்கள் தயவாயும் மன உருக்கமாயும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. Forgiving one another even as God for Christ's sake hath forgiven you. தேவனும் கிறிஸ்து நிமித்தமாக நம்மை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். Tender-hearted comes from the word compassion, or from within. It means to be softened and not to be hardened. இங்கே டெண்டர் ஹார்ட்டட், அங்கே மிருதுவான இருதயம் என்று சொல்லப்படும் வார்த்தையானது மனதுருக்கம் என்ற வார்த்தையிலிருந்து அது வருகின்றதாக, இருதயமானது அது கடினமாய் இல்லாதபடிக்கு இலகின நிலைமையிலே காணப்பட வேண்டும். Because things can harden us. They make us bitter and resentful. ஏனென்றால் நடைபெறக்கூடிய சம்பவங்கள், கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாக அல்லது இருதயத்தை கடினமாக மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. But God showed Moses a tree. The word showed means it's rendered as teach. He was teaching him by this tree. தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. காண்பித்தல் என்று சொல்வது அங்கே அந்த மரத்தை காண்பித்து கற்றுக் கொடுத்தார் என்று அர்த்தம் பெறுகிறது. The Lord was carrying a cross, or a effect of a tree, and it means death to self. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிலுவை மரத்தை அவர் சுமந்து சென்றிருந்தார். அது மரணத்திற்கு தன்னைத்தானே சுயத்தை மரிப்பதற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. And death to self is really personified in the Lord Jesus when he said, not my will but your will be done. சுயத்திற்கு மரித்தல் என்று சொல்வது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில மிகவும் சிறப்பான முறையில் காணப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, மாறாக உம்முடைய சித்தப்படியே நடைபெற கடவுது என்று சொன்னார். The man who was responsible for committing adultery with his boss's wife. தன்னுடைய எஜமானுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வதற்காக செய்யும்படியான ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர். It broke their marriage up, but later on that man whom he taught the trade, ஆனால் later on the man who committed adultery worked under the boss again. ஆனால் பின்பதாக அந்த தவறை செய்த அந்த விபச்சாரம் செய்திருக்கின்ற அதே நபர் தாம் மீண்டுமாக பின் நாட்களிலே அதே எஜமானனுக்கு கீழாக வேலை பார்த்தார். He had not only forgave him, but years later he had him as his best right-hand man working for him. அந்த எஜமான் அந்த தனக்கு விரோதமாக குற்றம் இழைத்த நபரை மன்னித்தது மட்டுமல்லாமல் மீண்டுமாக மிகவும் தன்னோட கூட தன்னுடைய வலதுகரமாக அதே நபரை அவர் பயன்படுத்தினார். The person that we forgive sometimes could be our greatest help. சில நேரத்தில் நாம் மன்னிக்கக்கூடிய அதே நபர் தாமே நமக்கு மிகப்பெரிய உதவியை பின் நாட்களிலே செய்யக்கூடிய நபராகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. They're very hard things that may happen in our life, but they're real things. நம்முடைய வாழ்க்கையிலே சில கடினமான சூழ்நிலைகள், நிகழ்வுகள் நடக்கலாம், ஆனால் அவைகள் உண்மையானவைகளாக இருக்கிறது. And then we have to be able to say, I'm sorry too. ஆனால் நாமும் கூட சில நேரத்திலே மன்னியுங்கள் என்று சொல்லி நிச்சயம் கேட்டியாக வேண்டும். And when we deal with these things, then it says that they came to Elim where were 12 wells of water. இவைகளெல்லாம் குறித்து நாம் சிந்தித்து வரும் நேரத்திலே இந்த ஜனங்கள் பயணப்பட்டு அவர்கள் ஏலிம் என்று சொல்லக்கூடிய பன்னீரூற்றுகள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அவர்கள் வருகிறார்கள். And if that man had not forgiven his employee, he'd have never had the help that he did at the later part of his life. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பின் நாட்களிலே அந்த தவறு செய்திருந்த அதே நபர்தாமே அவன் தன்னுடைய எஜமானனுக்கு அவன் உண்மையுள்ளவனாக வாழ்ந்தான். And how the Lord was struggling, knowing what was going to happen to him. An angel was there helping him, and his sweat was, as it were, great drops of blood falling down to the ground. ஆண்டவரும் கூட தனக்கு என்ன நிகழப் போகிறது என்பதை முன்கூட்டி அறிந்தவராக அவர் ஜெபிக்கின்ற அதே நேரத்திலே ஒரு தூதன் வந்து அவரை தேற்றினான். Sometimes there may be that great struggle that employer had with his person, because how would he normally be able to do that? சில நேரத்திலே அந்த மேலதிகாரி அந்த தன்னுடைய வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு கடினமாக நடந்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதே because he was a believer, that employer, he learned to be able to, for Christ's sake, forgive the man. அவர் விசுவாசியாக இருந்த காரணத்தினாலே கிறிஸ்துவின் நிமித்தமாக ஒரு நாமத்தின் நிமித்தமாக தனக்கு விரோதமாக தீங்கிழைத்தவனையும் அவர் மன்னித்தார். And what a great blessing that man was. அந்த மனுஷன் எவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக பின் நாட்களிலே மாறினான்.
Made no difference in the family, but that's what happened in Elam when we come to that. பின்பதாக நாம் ஏலிம் என்ற இடத்திற்கு வரும்பொழுதும் இதேதான் நடக்கிறதை பார்க்கிறோம். So the hard things in life are dealt with, we get peace and rest, otherwise we don't. நம்முடைய வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள் வந்து கடந்து போய் அதை நாம் கையாண்ட பின்பதாக நமக்கும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கப்படுகிறது. And probably just a bit like me, if I'd only spoke to my mother just about that one little thing. அல்லது என்னை போல அந்த ஒரு குறிப்பிட்ட சின்ன விஷயத்தை பற்றும் எங்க அம்மாவோட நான் பேசியிருந்தேன், நான் நன்றாக இருக்குமே என்று சொல்லி நினைப்பதை போல. Never leave things too late to fix up. ஒருபோதும் எந்த விஷயத்தையும் நீங்க ஒரு சாதாரணமாக அற்பமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். That was only a little thing in my life. That was only a little thing. அது என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சின்ன விஷயமாக தான் இருந்தது, சாதாரண விஷயமாக இருந்தது. But I never forgot it. ஆனால் அதை மறந்து போகவில்லை. Okay, we can go through the trials of life for what God has for us. தேவன் நமக்கென்றும் என்ன வைத்திருக்கிறாரோ என்பதை பற்றி இருக்கின்ற வாழ்க்கையினுடைய பரீட்சைகளை நாமும் எதிர்கொள்வோம். Don't know why I load up sometimes on these things, but you know the next thing that happened to them, they're out of food, they wanted flesh, and God gave them that light manna from heaven. பின்பதாக இந்த ஜனங்கள் அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்களாம், தேவனோ அவர்களுக்கு வானத்தினுடைய மன்னாவை இந்த ஜனங்களுக்கு தருகிறார். The quails came and they had that for 6 days of the week. அங்கே வாரத்துக்கு 6 நாட்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கும்படியாக இருந்தது. Twice as much on the 6th day because he didn't give them any on the 7th day. 7ஆம் நாளில் அது கொடுக்கப்படாதனால 6 நாட்களை பார்க்கும் பொழுது அது திரட்சியான அளவிற்கு இருந்தது. Man did eat angels' food, it says. அங்கே சொல்லப்படும் நேரத்தில் மனுஷர் தேவதூதனுடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டது. The Lord Jesus said, I'm the true bread from heaven, and we feed upon him, and that's how we can do those things, isn't it? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதும் கூட நானே வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் என்று சொன்னார். Instead of responding wrongly, we learn to respond like the Lord himself. இங்கே சில நேரத்தில் தவறான முறையில் பதில் சொல்லப்படும் நேரத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அங்கே பதில் சொல்லவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Chapter 17 tells us down here where Moses was told to strike the rock. அங்கே அந்த 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது மோசேயினிடத்திலே அந்த கன்மலையினிடத்திலே கன்மலை அடிக்கும்படி சொல்லப்பட்டது. And it says there back in Corinthians that rock was Christ. 1 கொரிந்தியரில் வாசிக்கும் பொழுது அந்த கன்மலை கிறிஸ்துவே என்றும் சொல்லப்பட்டது. And water came out and they had the blessing of the water. இங்கே தண்ணீர் அந்த கன்மலையிலிருந்து புரண்டு வந்தது, பின்பதாக அந்த தண்ணீரினுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் அனுபவித்தார்கள். How many times on the journey did God have experiences of water and blessing? Mara, Elam, down here. எத்தனை முறை இந்த ஜனங்களை இந்த பயணத்தினூடாக கர்த்தர் அந்த தண்ணீரினால் ஆசீர்வதித்திருக்கிறார். மாரா என்ற இடம், ஏலிம் என்ற இடம், பின்பதாக இப்பொழுது இந்த கன்மலையினூடாக. Up here 39 odd years later, 39 ஆண்டுகளுக்கு பின்பதாக Moses was told to speak to the rock. மோசேயினிடம் ஆண்டவர் சொல்லும்போது இந்த கன்மலையோட பேசி என்று சொன்னார். And what did he do? He struck the rock twice and water came out of it. ஆனால் அந்த மோசே அந்த கன்மலையோட பேசாமல் அவன் அதனை 2 முறை அடித்தான். அடித்த பின்பதாக அங்கிருந்து தண்ணீர் வந்தது. And Moses was told him and Aaron could not go into the promised land either. மோசேயும் ஆரோனும் அந்த வாக்குத்தத்தம் செய்த தேசத்திற்குள்ளாய் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. And when we come down here to a place called Beer, they were told to sing unto it and dig with their staves. பின்பதாக அவர்கள் to sing unto it at Beer, BWR. பேர் என்று சொல்லப்படுகின்ற பேர் என்ற இடத்திற்கு அவர்கள் and பேயோர் என்ற இடத்திற்கு அவர்கள் வந்த பொழுது அவர்களை பாடி துதிக்கும்படியாய் சொல்லப்பட்டது. And water come up from the well. பின்பு அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் வந்தது. But here at Mount Sinai, they were told to get the 10 commandments from God and set up the tabernacle. சீனாய் மலை எண்டையிலே கர்த்தரிடமிருந்து அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தை ஆசரிக்கும்படியாகவும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. See, God could give them food again out here, and they complained and they suffered loss because they didn't learn when God could teach them, he could supply their need. தேவன் அவருடைய தேவைகளை சந்திக்க முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்த போதும் கூட அவர்களை கற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே பின்பதாக அதே முறுமுறுப்பை செய்த பொழுது தேவன் அவர்களை தண்டித்தார்.
now they had a place, a portable place of worship on that journey to the promised land. வாக்குத்தத்தம் செய்திருக்கின்ற அந்த தேசத்துக்கு போகும் அந்த பாதையிலே அவர்களுக்கு ஆராதனை செய்வதற்கான ஒரு இடமும் கிடைக்கப்பெற்றது. Now our brethren read this morning about the veil of the temple. நம்முடைய சகோதரன் காலையில வாசிக்கும் பொழுது அந்த ஆலயத்தினுடைய திரைச்சீலை என்று சொல்லி வாசித்தார். That separated between the holy place when the priest could go into the holy place. பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஆசாரியன் சென்று ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் அது இரண்டாக பிரித்திருந்தது. But to go into the holiest of all, ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு that veil was there and the ark of the covenant was behind it. அந்த திரைச்சீலை இருந்தது, அதன் பின்பதாக அதற்குள்ளாக அங்கே உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. And that's where the high priest Aaron went in on that great day of atonement with blood. அங்கே மகா பாவ பரிகார நாளிலே ஆசாரியனாக இருக்கக்கூடிய ஆரோன் இரத்தத்தோட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். Hebrews 9 tells us that Christ is not entered into the holy place made with hands. அங்கே எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் பொழுது கைகளால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக ஆண்டவர் பிரவேசியாமல், which are the figures of the true, I mean that is heaven itself. அது பரலோகத்தில் இருப்பதனுடைய நிழலாட்டமாக இருக்கிறது. Yes, into heaven itself Christ has entered. கிறிஸ்து பரலோகத்திற்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். And earlier in chapter 9 it tells us that he went in not with animals' blood but by his own blood, having obtained eternal redemption for us. அதேபோல் அதே 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படும் பொழுது இந்த மிருகத்தினுடைய இரத்தத்தையும் அவர் உள்ளே கொண்டு போகாமல் தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் உள்ளே கொண்டு போய் அங்கே ஒரு பிரவேசத்தை உண்டு பண்ணினார். As we have been eternally redeemed to God. நாம் தேவனுக்கு நித்திய காலமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். Eternal redemption, not just in this life, but for eternity we've been redeemed to God. வெறுமனே இந்த வாழ்க்கைக்காக மட்டுமல்லாமல் நித்தியமாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். Just in Numbers chapter 4, we just read a verse, please. நாம் என்னாகும் புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். Numbers chapter 4 then reveals to us, as we have told in Hebrews chapter 10. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவதைப் போல என்னாகமும் 4ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிப்போம். Chapter 4 of Numbers and verse 5 and 6, please. என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 5ம் 6வது வசனம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோல் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதன் தண்டுகளை பாய்ச்சி. Here we're told that veil that had the cherubims on it was like the rest of that holy place. இந்த இப்பொழுது இங்க இருக்கின்ற இந்த திரைச்சீலை தான் அந்த கேருபினுக்கு மேலாக ஒரு மறைவை போல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. The holiest of all, which was separated with that veil, it gave the top and the sides and the back with all the cherubims on it. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கேருபீம் மறைந்திருக்கின்ற இந்த திரைச்சீலையானது அது முழுவதுமாய் மறைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தது. So the type is very accurate to reveal to us it was just like a place of heaven, because the front curtain never had cherubims on it. ஏனென்றால் இது நமக்கு ஒரு பரலோகத்தினுடைய ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த இருக்கின்ற திரைச்சீலையினுடைய முன்பகுதியிலே எந்த விதமான கேருபீனும் அங்கே வைக்கப்படவில்லை. So the holy place and then the holiest of all was where the ark was. பரிசுத்த ஸ்தலம் பின்பதாக மகா பரிசுத்த ஸ்தலம் அதற்குள்ளாகத்தான் இந்த உடன்படிக்கை பெட்டியும் வைக்கப்பட்டிருந்தது. And no doubt it was probably never seen. They couldn't see it only through Aaron going in through the veil or Moses. God spoke to Moses off the mercy seat. இங்கே வெளியே இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரும் அதற்குள்ளாய் பிரவேசித்து பார்க்க முடியாது. ஆரோனோ அல்லது மோசே இடத்துல கர்த்தர் பேசும் பொழுதும் அங்கே இருக்கின்ற இடத்தை அவர்கள் பார்க்க முடியும். And it tells us that when they moved camp, Aaron with his sons had to take the veil down. They didn't, otherwise people never saw the ark and the gold exposed. எப்பொழுதெல்லாம் அந்த பாளையம் புறப்படுகின்றதோ அப்பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அந்த மறைவின் திரைச்சீலையை அவர்கள் விலக்கி பின்பதாக அதனை இறக்கி அதனால் சாட்சியின் பெட்டியை மூடி பின்பதாக சுமந்து செல்வார்கள். So the first thing that happened, it was the veil that speaks of his flesh over the gold. முதலாவதாக அங்க இருக்கக்கூடிய அந்த பொன்னானவற்றை மறைப்பதற்காக இருக்கின்ற அந்த திரைச்சீலை அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை காண்பிக்கிறது. God was manifest in the flesh. அங்கே தேவன் மனு உருவெடுத்து அங்கே மாம்சமாய் வெளிப்பட்டார். So that's teaching us the gold ark with the mercy seat on it, the Lord Jesus. அது அதனுடைய பொன் பின்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின் அந்த அங்கே இரக்காசனம் covered by the veil, then the badger skinned, and then a cloth of blue
it led the way, it gave direction. பின்பதாக திரைச்சீலினாலே மூடப்பட்டு பின்பு தகசு தோளால் அதை மூடி பின்பதாக அதை மாட்டு வண்டியின் மேல் ஏற்றி சுமந்து செல்வார்கள். We must follow God's direction in our life from the Word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் தேவனுடைய வழிகாட்டுதலை நாம் எதிர்பார்த்து எதிர்நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். We make shipwreck of our faith if we don't follow what God is seeking to teach us. தேவன் நமக்கு எதனை கற்றுத் தருகிறாரோ அதனை கவனியாமல் போவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசத்தினுடைய கப்பற்சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. And when they went to cross the River Jordan, it was a kilometer in front, and the priest stood in the river when they were to go across. அவர்கள் யோர்தானை அவர்கள் கடந்து போகும் நேரத்தில் ஆசாரியர்கள் 1 கிலோமீட்டர் முன்பதாக அதனை முன் நின்று அங்கே அந்த கரையோரமாக நிற்கிறார்கள். And so when Moses got up here with all the people, he sent out the 12 spies to spy out the land. அங்கே அந்த இடத்தை வேவு பார்க்கும்படியாக 12 வேவுகாரரை மோசே அனுப்புகிறார். And what was the result of it? They were too afraid. 10 of the leaders said, joints are there. அதனுடைய விளைவு என்ன? அங்க இருக்கக்கூடிய 2 நபர்கள் உறுதியாய் அவர்கள் நல்ல அறிக்கை எழுகிறார்கள். ஆனாலும் 10 பேர் ஜனத்தினுடைய இருதயத்தை கரைய போக பண்ணினார்கள். Chapter 13 and chapter 14 reveals Caleb then and Joshua said, we're well able to go in if God wants us to go in. 13 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது காலேபும் யோசுவாவும் நாம் சென்று அந்த இடத்தை நாம் கையகப்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் முடிவு செய்கிறார்கள். But they failed to go in, and God said those leaders and all those people from 20 years old and above who were numbered would not go into the land. பின்பதாக கர்த்தர் அதன் மேல் அங்கே கோபம் உண்டவராக 20 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருபோதும் அவர்கள் உள்ளே பிரவேசிக்க போவதில்லை என்று கட்டளையிட்டார். But next day they tried to go in. They thought, oh, God was going to take us in, and they tried to go in. ஆனால் அடுத்த நாளிலே அங்கே அவர்கள் உள்ளே போவதற்காக பிரவேசிக்கிறார்கள். Don't put off doing what God wants you to do. தேவன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அது ஒருபோதும் நீங்கள் தாளம் தாழ்த்தி போட A lot வேண்டாம். of people procrastinate instead அநேக of doing நபர்கள் things straight away. காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவர்கள் காலம் தாழ்த்துகிறார்கள். Fixing up things, paying bills, if we can do them promptly. அங்கே உங்களுக்கு பில் கட்டுவதாக இருந்தாலும் நீங்கள் காரியங்களை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் எதை செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதனை சரியான நேரத்திலே நீங்கள் செய்தாக வேண்டும். When God opens the way for us in doing things, go ahead and ask God straight away to help me do it. தேவன் உங்களுக்கான வாசல்களை திறந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படும் நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டு பின்பதாக நீங்கள் அதை Oh, we might be afraid to speak up to someone or confess to someone or try and do things, but we ask God, help me do it, God. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சிலரோட கூட மன்னிப்பை கேட்கவோ அல்லது அறிக்கையிடவோ அல்லது மன்னிக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தால் அதே நேரத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்திலே நீங்கள் பலனை பெற்றுக்கொண்டு முன்னேறி சென்று அதை நிறைவேற்றியாக வேண்டும். God was trying to teach his people those things that are of a great benefit in our life. தேவன் இந்த விஷயங்களை தம்முடைய ஜனத்துக்கென்று கற்றுக் கொடுத்தது நிமித்தமாய் நமக்கும் அது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக And அமைந்திருக்கிறது. I cannot go any longer, but I would please have us read Joshua chapter 5 and verse 4, for who got into the land? யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். God said all the males who were numbered from 20 years old and above couldn't go in, and Moses and Aaron couldn't go in. 20 வயதுக்கும் மேற்பட்டவர்களாக இருப்பவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. மோசேயும் ஆரோனும் அங்கே உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. It tells us, verse 4, read that please, Joshua 5 verse 4. யோசுவா 5:4. யோசுவா இப்படி விருத்த சேதனம் பண்ணின முகாந்திரம் என்னவென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட சகல ஆண்மக்களாக யுத்த புருஷர் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். But God never punished the women for the failure of the men. ஆண்கள் செய்த தவறு நிமித்தமாக தேவன் ஒருபோதும் பெண்களை தண்டிக்கவில்லை. Often our dear sisters have honest faith with God, and sometimes us blokes, because of fear and things fail. Honest faith, sincere faith, as what Timothy's mum and grandmother was said. இங்கே தீமோத்தேயுவினுடைய தாயும் அதே போல அவர்கள் பாட்டி வைத்திருந்து அந்த விசுவாசமானது உண்மையான விசுவாசமாக இருந்தது. So the men of war, those responsible, fail to go in, and us men, if we fail to what God wants us to do, it affects the families. ஆனால் யுத்த மனுஷராக இருந்தவர்கள் அவர் உண்மையாக இருந்து உள்ளே பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே ஒரு மனுஷராக ஒரு புருஷனாக நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமாம். Not only affects ourselves, நம்மை நாமே நிதானித்து நம்மை சீர்படுத்துவது மட்டுமல்லாமல், but the consequences of failure to do what God wanted. தேவன் எதை செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறாரோ அதனை செய்ய தவறும் பொழுதும் அதனுடைய பின் விளைவுகளையும் நாம் அனுபவித்தாக That வேண்டும். permeates all our life. அது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பங்காகவே இருக்கிறது.
You know, being able to go do what God wants us to do. தேவன் எதை செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலும் சொல்லியிருக்கின்றாரோ அதனை செய்வதற்காக முன்னேறி செல்ல வேண்டும். To see the sadness of the loss of people when they could have been in 18 months. 18 மாதங்களுக்குள்ளாய் உள்ளே பிரவேசித்திருக்கக்கூடிய ஜனங்கள் பிரவேசிக்க முடியாமல் போனதை நாம் பார்க்கும் பொழுது மிக சோகமான சம்பவமாகும். Sometimes it may be that there was the older women and no older men. சில நேரத்திலே அங்கே பார்க்கும் பொழுது முதிய வயது நிறைந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அங்கே இருந்திருப்பார்கள், ஆனால் முதிர் வயதான ஆண்கள் அங்கே இருந்திருக்க That மாட்டார்கள். would have been sad, wouldn't it be? Because we have our older men still here today. That's marvelous, isn't it? இங்கே நான் பார்க்கும் பொழுது முதிர் வயதுள்ள ஆண்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆனால் அந்த சூழ்நிலை நான் பார்க்கும் பொழுது முதிர் வயதான ஆண்கள் அந்த நேரத்திலே உள்ளே பிரவேசிப்பதற்காக இல்லை. Well, they could have been in early, but the nation still got in later, which was a marvelous blessing of God to take them in. இங்கே மிக விரைவாக அவர்கள் உள்ளே பிரவேசித்திருந்திருக்க வேண்டும், ஆனால் இருந்த போதும் கூட கர்த்தர் தாமே தம்முடைய அதிசயமான ஆசீர்வாதத்தினாலே அவர்களை உள்ளே பிரவேசிக்க செய்திருக்கிறார். Many of those lessons would not have been necessary in their life. அங்கே இருக்கிற அநேக பாடங்கள் எல்லாம் அங்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் அவர்களுக்கு அவசியமில்லாத ஒன்றாக இருந்திருக்கதான் வேண்டும். And if they'd have understood and then they remembered these things. புரிந்து இதனை உணர்ந்திருந்து ஞாபகம் வைத்திருப்பார்களானால். And to be a people happy, they were very happy here at after the Red Sea. சிவந்த சமுத்திரத்தினுடைய பின்பதாக அவர்கள் சந்தோஷமான ஜனங்களாக இருந்திருந்தார்கள். But we don't read them singing until they were down here at Beer. All that time were not joyful people. ஆனால் அதன் பின்பதாக பேயோர் என்று சொல்லப்படுகின்ற இடம் வரும் வரைக்காக அவர்கள் சந்தோஷமோடோ அல்லது பாடல் பாடியோ ஆடலோடு இருந்ததை நாம் வாசிக்கவே இல்லை. And Paul was in jail saying, "Rejoice in the Lord," and again I say rejoice. ஆனால் பவுல் அவர்கள் சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்த போதும் கூட நான் கர்த்தருக்குள்ளாய் நாம் சந்தோஷமடைய வேண்டும், மறுபடியும் சொல்கிறேன், நாம் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னார். But I'm at 81 years of age, and when trials come very deep against me, I'm not like as good as what James says. நீங்க 81 வயதாக இருக்கின்ற எனக்கும் கூட சில நேரத்திலே பரீட்சைகள் அங்கே கடந்து வரும் நேரத்தில் யாக்கோபு சொல்வதை போல சில நேரத்தில் என்னாலும் எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. The epistle of James chapter 1 says, "Count it all joy when you fall into different trials." யாக்கோபு முதல் அதிகாரம் சொல்லும் பொழுது நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது நீங்கள் அதனை சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்கிறது. Knowing that the testing of your faith leads to a power of endurance or stability. விசுவாசத்தினுடைய பரீட்சையானது உங்களுக்கு பொறுமை உண்டாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து. I trust it may be a help to you all. Thank you for your attention and thank you for having us here. இங்கே நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எங்களை நீங்கள் இங்கே ஏற்றுக்கொண்டதற்கும் மிகுந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். Thank you. Thank you.